வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மக்கள் கமிட்டினா எங்கள் ஹோஸ் இதை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம மார்வல் கிட்ட போயிடலாமா? டெட்பூல் அண்ட் வுல்வரின் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒவ்வொரு வாரமும் அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வுல்வரினோட செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ரைன் ரெனால்ட்ஸ் அஃபிஷியலாகவே இந்த படத்தோட செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீனை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நம்ம சானிங் டேட்டமோட கேம்பிட் வந்து லைக் அந்த வாய்டுக்குள்ளே நடந்து போகும்போது அவரை காப்பாற்றுற மாதிரி யாரோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. அதோட அந்த சீக்வன்ஸ் முடியுது. யார் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, எதுக்காக காப்பாற்றிருப்பாங்க சொல்லி இது எல்லாத்தையுமே நம்ம தனியாக அந்த பிரேக் டவுன்லேயே பார்த்துருக்கோம். டைம் அவங்க இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில் நம்ம கேம்பிட் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் காப்பாற்றப்படுறாரு. ஸோ மோஸ்ட் லைக்லி எனக்கு தெரிஞ்சு கேம்பிட் வந்து பார்த்தீங்கன்னா எம்சியூக்குள்ள வரலாம். எம்சியூக்குள்ள கேம்பிட்டை பேஸ் பண்ணி சோலோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. படமா இல்லைனாலும் ஸ்பெஷல் பிரசன்டேஷன் சீரிஸ் சொல்லி ஏதாவது ஒன்று கொடுக்க பார்த்த மனசு இருக்கு. அப்படி இல்லைனா டேரக்டா டூம்ஸ்டே இல்லைனா சீக்ரெட் வார்ஸில் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் கேம்பிட்டை நீங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ல பார்க்க தான் போறீங்க. எந்த ப்ராஜெக்ட் தெரியலங்க. கேம்பிட்டோட அந்த டைலாக் டெலிவரியை மட்டும் மாற்றினா சரியா இருக்கும் நம்புறேன். ஏன்னா படம் பார்க்கும்போது ஒரு மண்ணும் புரியல. அவருக்கு சோலோ படம் வந்தாலும் லைக் படத்தை ஊம படமாக தான் பார்க்கணும்னு நம்புறேன். அந்த டைலாக் டெலிவரி அந்த ஸ்லாங் மட்டும் மாற்றலாம், புரியுற மாதிரி மாற்றலாம். ஓகே, மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஃபெக்டான கேஸ்டிங். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேம்பிட் ஃபியூச்சரில் எந்த ப்ராஜெக்டில் போய் நல்லா இருக்கும் உங்கள் தாச்சா மறக்க வைக்கல காப்பாருங்க. இந்த மாதம் செப்டம்பர் மாதம் நம்ம ஆகதா ஆல் அலாங் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த சீரிஸ் முழுக்கவே நம்ம ஆகதா பேஸ் பண்ணி நகர்ற மாதிரி காமிக்கப்பட்டிருந்தாலும் இது டெக்னிக்கலாக அந்த வாண்டாவோட கண்டினியூஷனாக தான் இருக்க போதும். வாண்டா விஷனோட கண்டினியூஷனாக அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதை தொடர்ந்து வரப்போகிற ஒயிட் விஷனும் வாண்டாவோட கண்டினியூஷனாக தான் இருக்க போதும். அதாவது டெக்னிக்கலாக வாண்டா, ஆகதா ஆல் அலாங் அண்ட் ஒயிட் விஷன் இது மூணுமே ஒரு 3 பார்ட் சீரிஸாக இருக்க போதாங்க. ஒரு ட்ரைலஜி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இது மூணுத்திலுமே ஒரே கதையை ஃபோக்கஸ் பண்ணி ஒரே எண்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் கதை நகர போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி அமைய போகுதுன்னு தெரியல. ஏன்னா டெக்னிக்கலாக பார்க்கும்போது வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் பேஸ்டு ஸ்டோரி. அதோடைய எண்டிங் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் மல்டிஸ் ஆஃப் மேனஸ்ல பார்த்துருக்கலாம். ஆகதா ஆல் அலாங் ஆகதாவோட ஆரிஜின் ஸ்டோரி இதுக்கும் அந்த ப்ரீவியஸ் வாண்டாவுக்கும் சம்மந்தம் மோஸ்ட்லி இருக்காது. பட் சொல்ல முடியாதுங்க, சம்மந்தப்படுத்தினாலும் வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ஒயிட் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டெக்னாலஜி பேஸ்டாக தான் இருக்க போகுது. எப்படி சம்மந்தப்படுத்த போகிறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். பட் இது ஒரு 3 பார்ட் சீரிஸுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாண்டா பார்த்தவங்க ஆகதா அண்ட் ஒயிட் விஷன் சொல்லி மூணுத்தையுமே கண்டினியூஸாக பார்த்தவங்க வேறு வழியில் ஏதோ நல்லா இருந்தா சரி. டேலர் சூப்பர் ஃபன்னாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து இப்போ ஃபென்டாஸ்டிக் ஃபோர்க்கான அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செட் வீடியோஸ் அண்ட் செட் பிக்ஸ் வந்து பார்த்தா லீக் ஆகிட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமாக இந்த திங் கேரக்டருக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தா ரிவீல் ஆயிருக்கு. என்னுடைய எம்சி ஷார்ட்ஸ் சேனலில் போட்டுருக்க அதை பற்றி செக் பண்ணுங்க. பிகாஸ் இதில் போட்டால் காப்பரேட் அடிச்சிருவாங்க. காமிக்கில் நீங்கள் எப்படி திங்க பார்த்துருப்பீங்களோ எக்ஸாக்ட்லி அந்த லுக் வந்து பார்த்தா இந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க தாங்க சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து அந்த திங் கேரக்டர்ஸோட இந்த திங் கேரக்டர் காமிக் அக்யூரேட்டாக இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. பட் இது ப்ராக்டிக்கலாக வந்து ஷூட் பண்ண போகிறது இல்லை. அது ஆல்ரெடி இந்த படத்தோட டேரக்டரே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. டிஜிட்டலாக தான் இந்த பக்கம் திங்க ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க. சிஜியில் தான் வரப்போறாரு. பட் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாகவே சில இடங்களில் திங்க புல் ஆஃப் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த சூட்டும் நல்லா தான் இருக்கு. அந்த அவுட்லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. காமிக் அக்யூரேட்டாக இருக்கு. அந்த சமயத்தில் படம் நம்ம எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருக்குன்னு தோணுது. ஸோ அதை இதை போய் விட்டுறாதீங்கடா யாப்பா. எனக்கு அந்த திங்கோட லுக் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி நீ கீழே காமிப்படுங்க. இந்த ஸ்பைடர்மேன் 4 அந்த படத்துக்கு என்னடா ஆச்சு? படம் வருமா வராதா? ஷூட்டிங் எடுக்கிறாங்களா இல்லையா? டேரக்டர் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பல கேள்விகள் உங்கள் மண்டையில் ஓடிட்டு இருக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச ஒரு ரிப்போர்ட் படி டேனியல் ஆர்பிகே இந்த இன்சிடென்ட் பற்றி உங்களுக்கு தெரியும் நம்புறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஸ்பைடர்மேன் 4ங்கிறது மல்டிவர்ஸ் லெவல் படமாக தான் இருக்க போது. அண்ட் இப்போ இருக்க அந்த ட்ராக்கிங் படி இந்த படம் இந்த டூம்ஸ்டேக்கு அப்புறம் ஜூலை மாதம் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூலை 2026 நீங்கள் ஸ்பைடர்மேன் 4 எதிர்பார்க்கலாம்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. இதை நம்பலாமா வேணாமான்னு சொல்லி சுத்தமாக ஐடியா இல்லைங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது கிரவுண்டடாக கொடுக்குறதா சொல்லி மார்வல் போராடிட்டு இருந்தாங்க. அதே இப்போதைக்கு சோரி அதை பார்த்தா மாற்றி அமைச்சு இதை மல்டிவர்ஸாக கொண்டு வரது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ஸ்பைடர்மேன் வெர்சஸ் வெனாம்ங்கிற ஒரு ஃபைட்டுமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. அதாவது டாம் ஹார்டி வெனாம இந்த ஸ்பைடர்மேன் 4ல இறக்கி விட்டு 2 பேருக்கும் சண்டை விடுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான அடித்தளத்தை தாடா மார்வல் இதுக்கு முன்னாடி நோ வே ஹோம்ல விட்டுட்டு போடாங்க. அதை நீங்கள் வேணாம் லாஸ்ட் டான்ஸ் பாத்தில் கெடுத்து விட்டு இப்போ திரும்ப மல்டிவர்ஸ் லெவல் மூலியமாக 2 பேரும் ஒன்றா சேர்க்கிறீங்களா? சத்தியம் பண்ணுங்கடா, நீங்கள் பைத்தியம் இல்லை. நீ ஏன்டா இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? பட் டெக்னிக்கலாக அடுத்த வருஷம் வர வேண்டிய ஸ்பைடர்மேன் 4 இப்போதைக்கு 2026 வரைக்கும் புஷ் ஆகிருக்கு. இது வரைக்கும் டேரக்டாக கன்ஃபார்ம் செய்யப்படல. ஸ்கிரிப்டுமே முடிவச்சான்னு தெரியல. பாவம் கெவின் ஃபைகே என்ன மண்டி போட்டு பிடிச்சிட்டு இருக்காரோ. பட் எனிவேஸ் இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் 4ங்கிறது டெக்னிக்கலாக ஜூலை 2026 வரணும்னு சொல்லப்படுது. அஃபிஷியல் கிடையாதுங்க, ஒரு லீக் மூலியமாக தான் சொல்லியிருக்காங்க. பொறுத்தது பாப்பா அதுக்கான அப்டேட் கொடுக்குறாங்களா இல்லையான்னு. எனக்கு ஸ்பைடர்மேன் 4 கிரவுண்டடாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? கிரவுண்டடாக இருக்கணுமா இல்லை மல்டிவர்ஸ் லெவல் ஸ்டோரி வேணுமா? இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம டிசி சைடில் போகும்போது த பேட்மேன் மேட்ரிக்ஸோட த பேட்மேனை பேஸ் பண்ணி இப்போதைக்கு ஒரு தனி பேட்மேன் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கா. என்ன ஸ்டுடியோஸ் இதில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் பேட்மேனுக்கான தனி ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ராக் ஸ்டேடியோட ஆர்கம் கேம்ஸை யாராலுமே டச் பண்ண முடியாதுங்க. அமேசிங்கான சூப்பர் ஹீரோ கேம்ஸ். பட் அந்த பேரை கெடுக்கிற மாதிரி காத்தம் நைட்ஸுங்கிற ஒரு கேம் ரிலீஸ் ஆச்சு. திரும்ப ஞாபகம் இருக்கு. 10வது வரைக்கும் ராக் ஸ்டேடியோ சூசைட் ஸ்குவாட் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரவை கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த பேட்மேன் கேம் வந்துருவோங்கிற ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. லெட்ஸ் ஹோப் பழைய ஆர்கம் கேம்ஸ் மாதிரி இந்த பேட்மேன் கேம் நல்லா வரணும். ஸோ மேட்ரிக்ஸோட பேட்மேனை பேஸ் பண்ணி ஒரு தனி கேம் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அதே மாதிரி அந்த பேட்மேன் யூனிவர்ஸில் இருக்க பென்குயின் சீரிஸ் இந்த வாசம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த பென்குயின் சீரிஸ்ங்கிற மொத்த கான்செப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம பேட்மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நடக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்மேன் சிட்டிக்கு மேலே இருந்து இந்த பென்குயின் என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அப்படி பார்வையிடுற மாதிரி தான் கதையோட அந்த ஸ்டோரி பிளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி சொல்லியிருக்க அந்த காலத்தினால இந்த சீரீஸில் நம்ம பேட்மேன் அப்பேர் ஆக மாட்டாங்க. பட் மேட்ரிக்ஸோட இன்சைடர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸோட 2 எபிசோடில் பேட்மேன் வருவாருங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. மேபி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பேட்மேன் படத்துலேருந்து சீக்வன்ஸை கட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் இந்த சீரீஸில் டெக்னிக்கலாக பேட்மேன் நம்ம ராபர்ட் பேட்டின்சன் புது சீக்வன்ஸில் அப்பேர் ஆக மாட்டாருன்னு சொல்கிறாங்க. சீரீஸோட அந்த ட்ரெயிலெல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் கண்டினியூஷன் மிஸ் ஆகாது. ஸோ மேட்ரிக்ஸ் அதை எப்படி சமாளிக்க போகிறாருன்னு சீரிஸ் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் என்னோட இன்சைடர்ஸ் லீக் படி பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் இங்கே சூப்பர்மேன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசரை வந்து பார்க்கலாம்ங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கிளம்பியிருக்கேன். இது வரைக்கும் சூப்பர்மேனுக்கான ஒரு பிக்சர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, மற்றபடி பெருசாக இன்னும் காட்டாத அந்த சமயத்தில் அந்த படத்தோட ஹைப் ஏற்றுற மாதிரி ஜேம்ஸ் கன் இப்போதைக்கு அந்த படத்தை சம்மந்தப்பட்ட ஏதோ டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காராம். இன்சைடர் ரிப்போர்ட் தான் சொல்லுது, 100% கன்ஃபார்ம் கிடையாது. ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நினைச்சா அவங்க குட்டியாக டீசர் ரிலீஸ் பண்ணலாம். அப்படி வரதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்மஸுக்கு வர சான்சஸ் அதிகம், நாட் எனி டைம் சூன். ஸோ காத்திருப்போம் சூப்பர்மேன் பற்றி ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்களா இல்லையான்னு. இதோட டிஸ் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இன்வின்சிபிள் சீரிஸ் பற்றி தெரியும் நினைக்கிறேன். 2வது சீசன் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த இன்வின்சிபிளை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பின் ஆஃப் லைவ் ஆக்ஷன் படம் வரப்போதாங்க. லைவ் ஆக்ஷன் சீரிஸ் கிடையாது, லைவ் ஆக்ஷன் படம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்களாம். இன்வின்சிபிள் படம் ஒரு பியூர் R-rated ஜானர் கொண்டு இருக்க ஒரு சூப்பர் ஹீரோ படமாக கொடுத்தாங்கன்னா தாறுமாறாக இருக்கும். அண்ட் இப்போதைக்கு R-rated படங்கள் எல்லாமே சக்கப்போடு போட்டுருக்கு. முக்கியமாக டெட்பூல் அண்ட் வூல்வரின் 1.2 பில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால ஃபியூச்சரில் நிறைய இந்த மாதிரி R-rated சூப்பர் ஹீரோ படங்கள் வரலாம். ஸோ இன்வின்சிபிளுக்கான தனியாக ஒரு சூப்பர் ஹீரோ படம் ரெடி ஆகிட்டு இருக்கான் லைவ் ஆக்ஷனில். சீரிஸ் சூப்பராக இருக்கும், டைம் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. படம் எப்படி வரப்போதுன்னு தெரியல, காத்து பார்ப்போம். ஜுராசிக் வேர்ல்டு 4க்கான அஃபிஷியல் டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த். ஜுராசிக் வேர்ல்டு டொமினியன்லேருந்து 5 இயர்ஸ் கழிச்சு இந்த ஸ்டோரி வந்து செட் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்தோட ப்ரோட்டகனிஸ்ட் நம்ம ஸ்கார்லெட் ஜோஹன்சனோட ஃபர்ஸ்ட் லுக்குமே காமிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டர் நம்ம மகேஷ்லா அலியுமே ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாராம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் தான், லைக் அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஸ்டைலில் மிஷன் ஃபோக்கஸ்டாகவும் இருக்குது. ஜுராசிக் பார்க் 1 மாதிரி சர்வைவிங் பேஸ்டாகவும் இதை கூட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஆக்டர், ரைட்டர் அண்ட் டேரக்டர் மேலே அதிகமான நம்பிக்கை இருக்குது. ஸோ படமும் நல்லா வரும். நம்புவோம். ஃபுல் டீட்டெயில்டு பிரேக் டவுன் சேனலே இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஏலியன் ராம்லஸ்ங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட சக்ஸஸை தொடர்ந்து அடுத்த பிரிடேட்டர் படத்துக்கான அஃபிஷியல் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரிடேட்டர் பேட்லன்ஸ். இதில் எலி ஃபெனிங் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ண போகிறாங்களாம். ஒரு ட்வின் கேரக்டராக இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அண்ட் இவங்களை ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணி பிரிடேட்டர் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்களாம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ப்ரே படம் பாஸ்ட்டில் நடந்திருக்கும். இப்போ ரிலீஸ் ஆக போகிற அந்த பேட்லன்ஸ் படம் ஃபியூச்சரில் நடக்கும்போது ஃபீமேல் லீடாக இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. பட் ப்ரேல எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துலையுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் எழுதுனாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. பேட்லன்ஸ் கான்செப்டும் நல்லா தான் இருக்குது. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த வருஷமே பாசிபிளி நீங்கள் பிரிடேட்டர் படத்தை பார்க்கலாம். ஏலியன் படம் மாதிரி இதையுமே தேட்டர் ரிலீஸ் பண்ணுறா காத்துட்ருக்கேன். அதை தொடர்ந்து இந்த வர ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது சோனிக் 3க்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் சம் ஃபன்னாக இருக்குது. முக்கியமாக ஷேடோவுக்கு நம்ம கியானு ரீவ்ஸ் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. லைட்டாக ஜான்விக் வைப் வரதான் செய்து சூப்பராக இருக்குங்க. ட்ரெய்லர் செம்ம குவாலிட்டியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. ஜிம் கேரி ஆஸ் ரோபர்ட் நிக்கா கடைசியாக பேரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எப்படி இருக்க போதுன்னு தெரியல. ஆனால் ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்துக்காக வெயிட்டி. ட்ரெய்லர் பிரேக் டவுன் அகைன் சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி லண்டன் ஹஸ் ஃபாலன். நம்ம ஜெரார்ட் பட்லர் வளர்ந்த படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். அந்த படத்தோட கண்டினியூஷனாக இப்போதைக்கு பாரிஸ் ஹஸ் ஃபாலன் சொல்லி அதே கதையை கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு கூட்டு வந்திருக்காங்க. பாரிஸ் ஹஸ் ஃபாலன் சொல்லி ட்ரெய்லர் அவ்வளோ ஆக்ஷன் பேக்டாக இல்லை, லைட்டாக B-rated மூவி வைப்பு வரதான் செய்து. ஜெரார்ட் பட்லர் இந்த படத்தில் அப்பேராக போகிறது கிடையாது. பட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது ட்ரெய்லர். அந்த லண்டன் ஹஸ் ஃபாலன் ஸ்டைலே இருக்குது. உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும்னா இந்த படத்தோட ட்ரெய்லரை மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க காப்பிடுங்க. அண்ட் இதோட அந்த படத்துக்கு நல்ல சூப்பர் நியூஸ் முடிது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் அப்படி சொல்லி டீட்டெயில்ஸோ நான் மிஸ் பண்ணிதாலோ தப்பாக சொல்லிதாலோ அதை மறக்காம கீழே காப்பிட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா